சுபாஷ், கண்டிப்பா லொகேஷன் இதானா? இதான் மேடம். ஏய், சொல்லுங்க மேடம். யார் இந்த பணத்தை கலெக்ட் பண்ண வராங்களோ அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுக்கணும். அவ்வளவுதான் உன் வேலை. சரிங்க மேடம். நான் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நீ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணேன்னு வை, என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். ஏய், இல்ல இல்ல இல்ல. விட்றா. வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். பி கேர்ஃபுல். சரி சார். சுபாஷ், சுபாஷ், ஃபாலோ பண்ணுங்க அவனை. ஓகே மேடம். ஏய், சிக்னல் ஏன்டா கொடுக்கல பொறுக்கி? கொடுத்தா மேடம், நீங்க பார்க்கல. போலாம் மேடம். மேடம், இப்ப என்ன உங்க ஏரியா பக்கம் போறோம்? ஆமா ஆமா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். சீக்கிரம் வேகமா போங்க. சரிங்க மேடம். இவன் என்ன மேடம் உங்க வீட்டு பக்கம் போறோம்? இவனை பிடிச்சே ஆகணும். நீங்க வேகமா போங்க, மிஸ் பண்ணிட கூடாது. என்ன மேடம் உங்க வீட்டு எதிர் வீட்டு வாசல்ல நிக்கிறான்? ஐயோ சுபாஷ், எனக்கு கண்ணு தெரியுது. நீங்க வாயை மூடுங்க. அங்கிள், என்னம்மா, எதா இருந்தாலும் நாளைக்கு காலைல வாமா பேசிக்கலாம். காலையில வாங்கன்னு சொன்னல. உன் கூட சம்பந்தம் பேச வந்திருக்கோம் காலையில வரதுக்கு. கேட்டுக்க போதி. அங்கிள், என்ன இதெல்லாம்? உங்களை நான் எப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ச்சே, உங்களுக்கு யாரும் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு பணத்தை யாருக்காக கொள்ளடிச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்துலயே இருந்துட்டு இவ்ளோ பெரிய ஸ்கேம். அப்பா, சொல்லுங்க அங்கிள், என் வீட்ல கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த ஆள் யாரு? எதுக்கு கொலை பண்ணீங்க? ஐயோ கடவுளே, பரமேஸ்வரா, என்னமா நடிக்கிறேன்? நான் தெரியாம பண்ண ஒரே ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய பழியா பரமேஸ்வரா? இந்த பணத்துக்கும் அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லம்மா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, போலாம். இங்க உட்காரலாம். கிருஷ்ணமூர்த்தி எங்கட ஆளே காணோம். டேய், உனக்கு தெரியாதா?
கிருஷ்ணமூர்த்தி நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருடா. எப்போ? ஏன்டா கிருஷ்ணமூர்த்தி செத்தது உனக்கு தெரியாதா? இல்லடா. கிருஷ்ணமூர்த்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் புள்ளைங்கன்னு தன்னோட வாழ்க்கைய தொலைச்சிட்டான். சாகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செத்தான். அப்படியா? நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் நம்ம பசங்க நம்மள கடைசி காலத்துல அனாதை மாதிரி விட்டுறாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி, நாளைக்கு நம்மள யாராவது ம். ஒருவேளை சாப்பிட்டா எங்க அதிகமா செலவாயிடுமோன்னு சாப்பிடாம கொள்ளாம சம்பாதிச்சு அந்த காசை சேர்த்து வச்சு மகன் நல்லா இருக்கணும்னு அவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சேன். அவன் ஃபாரின் போனதும் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வர்றதையே நிறுத்திட்டா, என்னைய மறந்துட்டா. என் பொண்டாட்டி செத்தப்போ அவன் முகத்தை வந்து கடைசியா பார்த்தா. அதுக்கப்புறம் என்ன வந்து பாக்குறதுக்கு இந்த ஊரு பக்கமே அவன் தலை வச்சு படுக்கல. நாளைக்கு நான் செத்தா கூட என்ன வந்து அவன் பாப்பானு தெரியல. ஏதாவது ஒரு கார்பரேஷன் வண்டி தான் வந்து என் பணத்தை தூக்கிட்டு போகும் போல இருக்கு. அமைதியாரு, அழாத. அந்த கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறதுக்கு பதிலா அவரே என்ன கூட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அழாத வெங்கி. வாழணும் வெங்கி. நமக்காகவாது நம்ம கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும். நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு நம்ம சரியா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. கடைசி காலத்திலயாவது நம்ம நல்லா சாப்பிட்டு குடிச்சு என்ஜாய் பண்ணி செத்து போனோம். சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்த மறந்து போற துக்கமா இது? இங்க பாரு வெங்கி, என்னப்பா? உன் பொண்டாட்டி செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாப்பா. உன் பிள்ளைக்காக நீ உன்னோட வாழ்க்கையவே இழந்துட்ட. இங்க பாரு, சந்தோஷமா இருக்கிறதுக்காகவே மொபைல்ல ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நம்ம கஷ்டம் சுகம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நான் இப்பவே ஆப்பை ஓபன் பண்றேன். ஏய், அதெல்லாம் வேணாம்டா. ஏய், நீ சும்மா இருப்பா. ஒன்னாகாது, சும்மா இரு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. ஒண்ணும் இல்ல. ஏய், இங்க பாரு, இந்த ஃபிகர் 2000 ரூபாய். ரொம்ப வயசானவளா இருக்காளே. ஏய், இங்க பாரு, இந்த ஃபிகர் 5000 ரூபாய். நல்லா இருக்கல? சின்ன குழந்தை மாதிரி இருக்கா. தாடியை பார்த்தா ஏய், சும்மா எல்லாத்துக்கும் நோய் நோய்ங்காத. இந்த ஃபிகருக்கு 10,000. ஒரு உலகத்துக்கு தெரிஞ்சா மான மரியாதை போயிடும்டா. இங்க பாரு, இந்த ஃபிகர் 50,000. ஒரு நாளைக்குடா. ஏய், எனக்கு இதெல்லாம் பார்த்து குழப்பமா இருக்குடா. நீ ஒண்ணு குழப்பிக்காத. ஹரிப்பிரியா, துளசி, மீனாம்பிகா, சுகன்யா, சா, பூட், 3, இது 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 இதுதான். ஆ, டேய் வெங்கி, உனக்கு லாட்டரி தான். உன்னோட லொகேஷன் கேக்குது. அதான் உன் வீட்டு லொகேஷன்டா. இவன் வீட்டு லொகேஷன் அனுப்பி விடுறா. அனுப்பிடவா? டேய், நான் இப்போ வாக்கிங் போயிட்டு வந்ததால ரொம்ப வேர்த்து இருக்கும். அந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆயிட்டுமா? சரி சரி, ரெடி ஆயிடு. நான் வீட்டு லொகேஷன் அனுப்பிடுறேன். என்ன கேள்வி கேக்குற? அனுப்பு. ஐயோ பரமேஸ்வரா, வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க. ஐயோ, என் பேட்டி வயசு இருக்கும் போல இருக்கு. இவ்வளவு சின்ன பொண்ணு, என் பேத்தி வயசு இருக்கும் போல இருக்கு. ஐயோ பரமேஸ்வரா, நான் இப்படி ஒரு தப்பு பண்ண துணிஞ்சிட்டேனே, என்ன மன்னிச்சிருப்பா. வேண்டாமா, ஐயோ வேண்டாமா, வேண்டாம் தாயி, தயவு செஞ்சு வேண்டாம். நீ ஏம்மா இந்த வேலைக்கு வந்த? உனக்கு இருக்கிற அழகுக்கு சினிமாவுல நடிக்க போனா கூட வாய்ப்பு கிடைக்குமேம்மா. அதை விட்டுட்டு ஏம்மா இந்த ஒரு பொழப்பு பழைக்கிற? ஆமா, நீ எந்த ஊரு? அங்கிள், எங்களுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு. கஸ்டமர் கிட்ட நாங்க பேசக்கூடாது. வந்தமா வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். வேணாமா வேணாமா, நான் போயிடுறேம்மா. எங்க போறீங்க? கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணலனா என்ன சும்மா விட மாட்டாங்க. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணாமா வேணாமா, என்ன விட்டுருமா. வேணாமா, வேணாம் வேணாம்.
எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேண்டாம்மா, இப்படி எல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு என்ன விட்டுருமா, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, வேண்டாம்மா, என்ன விட்டுரு. கடவுளே, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.